தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல இருக்குங்க. இங்க வந்துட்டு என்ன காய்கறி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இருக்கிற காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு அதை வச்சு ஒரு குழம்பும் ஒரு பொரியலும் நம்ம பண்ண போறோம். என்ன காயின்னு பறிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம வாங்க காய்கறியை பறிச்சுட்டு வந்துட்டு நம்ம சமையல் பண்ணலாம். சம்மர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் 3 வகையா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 வகையான மசாலாக்கள் 500 கிராம் பெட்சார்ல வித் ஸ்பூனோட கிடைக்கும். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் கடாயும் உடன் கரண்டியும் கிடைக்குங்க. அடுத்தது வந்து 12 வகையான மசாலாக்கள் 1/4 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும். இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்டா அழகிய பூரி பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 10 வகையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் 1/4 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும். இதுக்கு வந்து அழகிய சாஸ்பான் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3 காம்போ ஆஃபருமே ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்லி தமிழ்நாடு மட்டும். இந்த 3 காம்போ ஆஃபருமே மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்குமே நம்மகிட்ட கிடைக்குங்க. இந்த ஆஃபர் தேவைப்படுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிணத்து மேட்டில் அவரைக்கொடி போட்டிருந்தோம். இங்கே பாருங்கள், அவரைக்காயெல்லாம் பறிச்சாச்சு. நல்லா பிஞ்சு அவரைக்காயாக இருக்குது. இது வந்து பொரியல் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது காய் பறிக்கலாம் வாங்க. சிகப்பு வெண்டைக்காய் செடி, இது நாட்டு வெண்டைக்காய்ன்னு சொல்கிறாங்க. இது பாருங்களேன், நம்மளோட எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. ஏதோ ஒரு மரத்துலேருந்து பறிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. ஆனால் காய் நல்லா காய்க்குது. காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் அறுவடை முடிஞ்சதுங்க. நிறைய காய்கறி வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த காய்கறிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம என்னென்ன காய் வந்து அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முள்ளங்கி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கூடையில் அவரைக்காய் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா எப்பயுமே முத்துனதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தோட்டத்தில் எங்காட்டி நமக்கு எந்த பிஞ்சாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி பறிச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இது வந்து பெருசாக வருது. நம்ம மருந்து அடிக்காமல் விட்டோன்னா 1-2 பாருங்கள் சொத்தை தான் இருக்கும். இதில் நம்ம மருந்து அடிக்காமல் வேணும்னா இப்படியே நம்ம விட்டுடலாம் அப்படியே. அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் நிறையா இருக்குது. பீக்கங்காய், புடலங்காய், தக்காளி நல்ல பழுக்கலை, கொஞ்சம் இப்போ தான் பழுத்துட்டு வருது. 4 தக்காளி மட்டும் பறிச்சிட்டோம். ஒரு 4-5 பச்சை மிளகா மட்டும் பறிச்சிருக்கோம். என்ன குழம்பு பண்ண போகிறோன்னா, முள்ளங்கி கத்திரிக்காய் சாம்பார், அதுக்கடுத்தது வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அவரைக்காய் பொரியல், இதெல்லாம் பண்ணலாங்க. இது பருப்பு போடுறதுக்காக கல் சட்டியில் தண்ணி வச்சுருக்கிறேன். இது சாப்பாடு வைக்கிறதுக்காக மண் சட்டியில் தண்ணி வச்சுருக்குறோம். 2 சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி வச்சுருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வேக போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகும்போது 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதை எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சாம்பார் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கு அடுத்ததான் முள்ளங்கி, கத்திரிக்காய் எல்லாமே ஒன்றாவே நான் சேர்த்து வதக்குறேன். வதங்கிடும். இது இப்போ போட்டு இப்படி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சாப்பாடு எடுத்தாச்சு. அடுத்தது இந்த அடுப்பில் வடசட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். இந்த பக்கம் ரொம்ப ஸ்லோவாக தான் நெருப்பு வரும், இதனால சூடாகும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு. சாம்பாருக்கு காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த காய் அப்படியே நம்ம பருப்பில் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது அவரைக்காய் பொரியலுக்கு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருந்தா கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயும் சேர்த்துருக்கோம். இது கூட சிறிதளவு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பாரில் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளியெல்லாம் ஆட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது குழம்பு மசாலா 3 டீஸ்பூன் சேர்த்து அது கூடவே ஆட்டிக்கலாம். புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ஆட்டியாச்சு, எடுத்துடலாம். அடுத்ததாக ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சூடானது கடுகு போட்டிருக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துக்கலாம். இதில் பருப்பு தண்ணியில் தக்காளி, புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்துருக்கோம். ரசப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு தட்டி போட்டிருக்கோம். தாளிச்சிட்டு ரசம் நுர பொங்கி வரும்போதே அடுப்புலேருந்து எடுத்துடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கரைச்சி வச்ச புளியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டைக்காய் பாருங்கள், அடுப்பில் அப்படியே வைக்கவும் நல்லா வதங்கிருச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ சமையல் எல்லாமே முடிஞ்சது, சாப்பிட்லாமாங்க.
இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிகளை வச்சு நான் வந்து சமைச்சிருக்கேங்க. அதுவும் விறகு அடுப்பில் மண் பாத்திரத்தில் பாரம்பரியமாக எப்படி செய்வாங்களோ அது மாதிரி நம்ம சமைச்சிருக்கோம். அந்த குழம்பு ரசம் எல்லாமே வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.